அற்பமே எல்லாமே. புத்துணர்வு யோகம். யோகம் என்பது உடல் செயல்பாடு. அதாவது புத்துணர்வு நோக்கத்திற்காக நம்முடைய உடல் செயல்பாட்டை நாம் ஈர்க்க வைத்துக் கொள்வது, தக்க வைத்துக் கொள்வது, நிலைமாற்றிக் கொள்வது, இப்படி எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். எதற்காக இந்த புத்துணர்வு யோகம் என்றால், நம் வாழ்வில் இன்ப துன்பங்கள் மிக சாதாரணமாக வந்து போகக்கூடிய ஒன்று. அதனால் நாம் எப்போதும் சோர்ந்து போகக்கூடிய நிலையிலும் சந்தோஷமிக்க தருணங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்துக்கொள்ள கூடிய நிலையிலும் நாம் இருந்து இயங்குகிறோம். நாம் தனிமையில் இருக்கும்போது எந்த நிலையில் இருந்தாலும் அது மற்றவர்களை பாதிக்கப் போவதில்லை. ஆனால் நாம் சமூகத்தில் கூடி வாழும் நிலையில் நம்முடைய வாழ்வு சூழல் இப்போது இருப்பதால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நாம் சோகத்தில் இருக்க கூடாது என்பதால் நாம் அந்த மகிழ்ச்சியில் நாமும் பங்கெடுத்து கொண்டு நம்மையும் மகிழ்ச்சியான நிலையில் நாம் அவர்களோடு இருந்து கலந்து பழக வேண்டும். எனவே மகிழ்ச்சி நிலை நல்லது என்பதால் அந்த நிலைக்கு நாம் இருக்க, எந்த நிலையில் நாம் இருந்தாலும் அந்த நிலைக்கு மாறிக்கொள்ள பழக வேண்டும். ஆதலால் இந்த புத்துணர்வு யோகம் என்பதை நாம் பழகி பயிற்சி எடுத்து அதனை பக்கபலமாக பயன்படுத்தி பார்த்தால் நமக்கு எப்போதும் ஒரு புத்துணர்வு பிரவாகம், புத்துணர்வு நிலை நமக்கு ஒரு துடிதுடிப்பை தந்து கொண்டே இருக்கும். நம்முடைய செயல்பாடுகளில் ஒரு துடிப்பு தெரியும். எனவே நாம் இந்த புத்துணர்வு யோகத்தை கற்க பழகுவோம். புத்துணர்வு என்பது உடலை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விதமான பரவச நிலை என்பதால் அது சம்பந்தமான நினைவுகளை நம்முடைய மனதிற்குள் கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் உடல் செயல்பாடு புத்துணர்வு தன்மையை வெளிப்படுத்தும். ஆக மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய மனப்பதிவுகள் நமது மனதின் மூலம் நிலைநிறுத்தி அதனை உடலுக்கு உணர்வூட்டி புத்துணர்ச்சியில் நாம் வாழ பழகுவோமாக. நன்றி, அன்பு, வணக்கம்.